தற்போது அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செம்மலை செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். சீனியர்கள் இருந்தாலும் உங்களை விட ஜூனியராக இருக்கிற பன்னீர்செல்வத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எனவே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு எந்த அளவிற்கு இதுவரை ஒத்துழைப்பு கொடுத்தீர்களோ அந்த ஒத்துழைப்பை தொடர்ந்து நீங்கள் அவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதை நாங்கள் மனதார ஏற்று அவருக்கு நாங்கள் கொடுத்தோம், ஆதரவு கொடுத்தோம். தொடர்ந்து அவர் 2-3 முறை அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. ஆனால் இப்பொழுது அவர் போகிற போக்கு, அவர் பதவியில் இருந்தால் அவரை முன்னிலைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த இயக்கத்தை ஏற்றுக்கொள்வேன், தலைமையை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அன்றைக்கு ஒரு ஜூனியராக இருந்த அவரை சீனியர்களாக இருந்த நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், மனதார ஏற்றுக்கொண்டோம். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு, ஏன் அந்த பொறுமை, ஏன் அந்த கட்டுப்பாடு இவருக்கு இப்பொழுது இல்லை, ஏன் தடம் புரளுகிறார் என்பதுதான் நாங்கள் கேட்கக்கூடிய பொழுது கேள்வி. இருக்கலாம், நிச்சயமாக இருக்கலாம். அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் அதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது இப்பொழுது எங்களால் சொல்ல முடியாது. ஆளுநர் எப்படியும் வந்துதான் தீர வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையான ஆதரவு ஒருவருக்கு இருந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவை பெற்ற ஒரு தலைவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சிக்கு உரிமை கோருகிற பட்சத்தில் அதை ஏற்று அவர் நிச்சயமாக அந்த நடவடிக்கையில் அவர் ஈடுபட வேண்டும். காரணம், இதிலே மெஜாரிட்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், அதாவது மெஜாரிட்டி அந்த ஆதரவு கவர்னருடைய மாளிகையில வைத்து எண்ணி பார்க்க கூடாது, அதை சட்டமன்றத்தில் தான் அதை நிரூபிக்க வேண்டும் என்ற பல தீர்ப்புகள் இருக்கிறது. எனவே ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கக்கூடிய, ஆட்சி பொறுப்பை உரிமை கோரக்கூடிய ஒரு தலைவர் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருந்தால் போதும். அந்த கடமை, அது ஜனநாயக கடமை. அரசியல் சட்டப்படி கவர்னர் எந்த சூழ்நிலையிலும் அதை ஏற்றுக்கொண்டு, அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அந்த வாய்ப்பை அவர் கொடுக்க வேண்டும். அப்படி அவர் செய்ய தவறமாட்டார். நிச்சயமாக அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஒருவேளை அவர் வருவது கொஞ்சம் தாமதப்படுத்துவது என்பதாலே அரசியல் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். அவருடைய சொந்த காரணங்களுக்காக கூட இருக்கலாம். நிச்சயமாக அவர் வருவார். புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கிற மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுடைய கடிதத்தை ஏற்று அவரை ஆட்சி அமைக்க நிச்சயமாக அழைப்பார். அது நடக்கும். அப்படி நடக்கிற சமயத்தில் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த இயக்கத்தையும் இந்த ஆட்சியையும் நல்ல முறையிலே, சிறப்பான முறையிலே வழிநடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது. காரணம், அந்த அளவிற்கு அவர் அனுபவத்தை பெற்றிருக்கிறார். நான் பல்வேறு உதாரணங்களை சொல்ல முடியும். அதனாலே அந்த நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சியை மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு தருவார். அது பொறுக்க முடியாததால் தான் சில எதிர்க்கட்சிகள் இப்பொழுது அவர் மீது சில சொல்லக்கூடாத அவதூறுகளை இன்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அவருடைய திறமையில், அவருடைய அறிவு கூர்மையில், அவருடைய வழிநடத்தி செல்கிற அந்த தன்றில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம்.